நல்ல தொழில் முனைவோரா தைரியமா இப்ப ரியாலாம் பாருங்க, இப்ப எவ்வளவு பெரிய அளவுல இருக்கு. அந்த மாதிரி கரெக்டா நீங்களும் வந்து முன்னால வரணும். அவசரமா இருக்கக்கூடாது. இவரு அவர் இல்லை, எல்லாரும் மனுஷங்க தான். போனா அவ்வளவு பேருக்கும் இப்பெல்லாம் மயானத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஒன்றும் வேண்டாம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. எல்லாருக்கும் சம உரிமை. ராஜாவாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, மயானத்திற்கு சென்றால் ஒரு டம்ளர் சாம்பல் தான். இந்த பேச்சுக்கு சொந்தக்காரர் நாமக்கல் ஆட்சியர் தான். அடுத்தடுத்து அவர் மக்களிடம் பேசிய அதிரடி வார்த்தைகள் தான் இன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது. அவர் என்ன பேசினார் பார்க்கலாம். உங்களை எல்லாம் நல்ல நிலைமையில உங்களுக்கு ஒரு கடை வைக்கிறதோ, கம்ப்யூட்டர் சென்டரோ, செராக்ஸ் வச்சு உங்களை எல்லாம் நல்வழிப்படுத்தணுங்கிறத நம்ம அரசோட நோக்கம். உங்களுக்கு அதுக்கு உள்ள எல்லா உதவியும் நாங்கள் பண்ணி தரோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கோப்பம்பட்டி பகுதியில் திருநங்கைகளுக்கு கடந்த ஜனவரி மாதம் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. ஆனால் அந்த பகுதி கிராம மக்கள் திருநங்கைகளுக்கு அங்கு நிலம் தரக்கூடாது என்றும் பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கூறி எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நேற்று 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ராசிபுரத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் இன்று நாமக்கல் ஆட்சியர் உமா அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த கிராம மக்களிடமும் மற்றும் திருநங்கைகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினார். பொதுமக்களிடம் ஆட்சியர் பேசிய வார்த்தைகள் தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த தப்பு செஞ்சிறது அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, அது எல்லாத்துலயும் தான் இருப்பாங்க, அது உங்கள மட்டும் இல்ல. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க டீமா இருந்து நல்வழிப்படுத்தணும். உங்களுக்கு அடிப்படையா என்னென்ன தேவை எல்லாம் நாங்க பண்ணி தரோம். அனைவருக்கும் அரசு நிலம் சமம்தான். யாரிடமும் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ராஜாவாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் மயானத்திற்கு சென்றால் ஒரு டம்ளர் சாம்பல் தான் மிச்சம் கிடைக்கும். அனைவரின் ரத்தமும் சிவப்பு நிறம்தான். மக்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என அறிவுரை வழங்கினார். அவசரமா இருக்கக்கூடாது. இவரு அவர் இல்லை, எல்லாரும் மனுஷங்க தான். போனா அவ்வளவு பேருக்கும் இப்பெல்லாம் மயானத்துக்கு போனீங்கன்னா ஒரு டம்ளர் சாம்பல் தான். யாருக்கும் ஒன்றும் பெருசா ராஜாவா இருந்தாலும் அதுதான், கூலியா இருந்தாலும் அது. தொடர்ந்து பேசிய அவர் விளிம்பு நிலையில் இருக்கும் திருநங்கைகளை வாழ்வில் உயர்த்துவதற்கு நாம் தான் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் பேசினார். பின்னர் அங்கிருந்த பொதுமக்கள் கொடுத்த மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் அனைத்து கோரிக்கைகளையும் விரைவில் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். ஆட்சியரின் இந்த பேச்சுதான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியும் வருகிறது. எந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைக்கு இப்படி மனசு அளவுல ஹார்மோனல் மாற்றங்கள் வரும் நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு தரணும், உங்களுக்கு ஒரு அடிப்படை கல்வி இருக்கணும், உங்களுக்கு என்ன சிறு தொழில் பண்ண முடியுமோ நீங்களும் நல்ல தொழில் முனைவோரா தைரியமா இப்ப ரியாலாம் பாருங்க, இப்ப எவ்வளவு பெரிய அளவுல இருக்கு. அந்த மாதிரி கரெக்டா நீங்களும் வந்து முன்னால வரணும்.